மதுரை வாடிப்பட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது விசிக நிர்வாகி ஒருவரின் சட்டை கிழிந்தது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கண்ணன், இது குறித்தான தகவல்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள ஐயங்கோட்டை பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததாக கூறப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் கொடிமரத்தை அதிகாரிகள் அகற்ற முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் ஏற்கனவே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிமரத்திற்கு அருகில் மற்றொரு கொடிமரமான புதிய தமிழகம் கட்சியினர் சார்பில் புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டு திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் மற்றும் சில கட்சி நிர்வாகிகள் அருகருகே அரசியல் கட்சி கொடிமரங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு கொடிமரங்களையும் அகற்ற முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இன்று அதிகாரிகள் அங்கு சென்று கொடிமரத்தை அகற்ற முயன்றனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் அப்போதைய பொதுமக்கள் கொடிமரத்தை அகற்ற வந்த போலீசாரை வழிமறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டத்தின் போது போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. நிலைமையை தீவிரமடைந்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் காரணமாக ஐயங்கோட்டை பகுதியில் பரபரப்பு நிலவியதுடன் அங்கு பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.